வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ஒரு மனுஷன் பிறந்து வாழ்ந்து இறக்குற வரைக்கும் அவனுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதை நான் சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிறந்த குழந்தைக்கு பேசுறது பிரச்சனை, பேசுகிற குழந்தைக்கு தவழ்றது பிரச்சனை, தவழ்கிற குழந்தைக்கு நடக்கிறது பிரச்சனை, நடக்கிற குழந்தைக்கு ஓடுறது பிரச்சனை. இப்படி பிறந்து பேசி தவழ்ந்து ஓடின குழந்தைக்கு பள்ளிக்கூடம் போறது பிரச்சனை, பள்ளிக்கூடம் போனா படிக்கிற பிரச்சனை, படிச்சா 10வது தாண்டது பிரச்சனை, 10வது தாண்டா 12வது பிரச்சனை, 12வது தாண்டா காலேஜ் பிரச்சனை, காலேஜ் போனா காதல் பிரச்சனை, காதலிச்ச பொண்ணு பார்த்தா பிரச்சனை, பார்க்கலன்னா பிரச்சனை, பேசினா பிரச்சனை, பேசலன்னா பிரச்சனை, பழகினாலும் பிரச்சனை, பழகலனாலும் பிரச்சனை. இப்படி பார்த்து பேசி பழகின பொண்ணு கெட்டினாலும் பிரச்சனை, கெட்டலனாலும் பிரச்சனை. கெட்டின பொண்ணுக்கு நோய் நொடி இல்லாம ஒரு குழந்தை பிறக்கணும், அது ஒரு பிரச்சனை. அப்படி நோய் நொடி இல்லாம பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையா இருக்கணும். பெண் குழந்தையா இருந்தா கெட்டி வைக்கிற பிரச்சனை, ஆண் குழந்தையா இருந்தா வாழ்க்கை புரியல பிரச்சனை. விவசாயிக்கெல்லாம் பசி பிரச்சனை, அரசியல்வாதிக்கெல்லாம் ஓட்டு பிரச்சனை, ஆளுங்கட்சிக்கு திட்டம் அமலுக்கு வரணுன்ற பிரச்சனை, எதிர்கட்சிக்கு திட்டம் அமலுக்கு வந்துடக்கூடாதுன்ற பிரச்சனை. இவ்வளையே ஒரு விவசாயிக்கு மழை பெஞ்சா தண்ணி வந்துட்டா பிரச்சனை, வெயில் காலத்துல தண்ணி வத்திட்டா பிரச்சனை, காத்தடி காலத்துல வாழை சாஞ்சிட்டா பிரச்சனை, பருவ காலத்துல பூச்சியால பிரச்சனை. இப்படி ஒரு விவசாயிக்கு எல்லாமே பிரச்சனை தான். நம்ம நல்லா வாழ்ந்து சொத்து சேர்த்து வச்சா அந்த சொத்தை நம்ம குடும்பத்துல யாருக்கு எத்தனையா பிரிக்கணுன்ற பிரச்சனை, சொத்து சேர்க்காம வச்சா நம்மளை எந்த பிள்ளை பார்த்துக்கிட போகுதுன்ற பிரச்சனை. இப்படி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி எல்லார் வாழ்க்கையிலையும் எப்பவுமே பிரச்சனை இருக்கிறது தான். அதனால நீங்க பிரச்சனையை நினைச்சு தவண்டு நிக்காதீங்க, அடுத்தடுத்த கட்டத்தை பார்த்து போங்க. ஏன் நான் இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனே, என் வீடியோவை பார்த்து நீங்க லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அது எனக்கு பிரச்சனை. அதனால என்ன நீங்க பிரச்சனைக்கு உள்ளாக்கிறாதீங்க. நீங்க இப்ப எந்த பிரச்சனையில இருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.